நாம பர்த் சர்டிபிகேட்ல அட்ரஸ்ல எந்த ஒரு தவறும் இல்லாம ஆதார் கார்டுல இருக்கிற அட்ரஸ் போலவே எப்படி அப்ளை பண்றதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த பர்த் சர்டிபிகேட் அப்ளை பண்றது பாத்தீங்கன்னா நீங்க ஆஃப்லைன்ல தான் அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். இதே போல ஒரு ஃபார்ம் உங்க ஹாஸ்பிட்டல்ல கொடுத்திருப்பாங்க. இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி நீங்க தாயோட ஆதார் கார்டு, தந்தையோட ஆதார் கார்டு, அதுக்கப்புறமா ரேஷன் கார்டுல ஒரு செட் காப்பி எடுத்து நீங்க இந்த ஃபார்ம் எந்த ஹாஸ்பிட்டல்ல வாங்கி இருந்தீங்களோ அங்க கொடுத்தா போதும். அவங்க ஒரு 10 நாளையில ப்ராசஸ் பண்ணி மாநகராட்சிக்கு இந்த டீடைல சென்ட் பண்ணி விட்டுருவாங்க. அடுத்ததா நீங்க உங்க மாநகராட்சியில போய் கேட்டீங்கன்னா இது போல ஒரு ஃபார்ம் தருவாங்க. இந்த ஃபார்ம் பாத்தீங்கன்னா அங்க ஃபில் பண்றதுக்கு ஆட்கள் இருப்பாங்க. இல்லாட்டி நீங்களும் இந்த ஃபார்மை வாங்கி ஃபில் பண்ணி கொடுத்துக்கலாம். இதுல அனுப்புனர்ல உங்களோட அட்ரஸ் எழுதிக்கணும். அடுத்ததா குழந்தையின் தந்தை பெயர் மற்றும் தாயின் பெயரை எழுதிக்கணும். அடுத்ததா எந்த ஹாஸ்பிட்டல்ல பிறந்துச்சு, குழந்தை பிறந்த நாள் மற்றும் குழந்தையோட பெயர் எல்லாம் எழுதி உங்களோட சைனை இதுல போட்டுக்கணும். அடுத்ததா இந்த ஃபார்மை கலெக்ட் பண்றதுக்கு அங்க ஒரு ஆபீஸ்ல ஆள் இருப்பாங்க. அவங்க கிட்ட கொடுத்துட்டு ஒரு 10-15 நாள் வெயிட் பண்ணீங்கன்னா உங்களோட பர்த் சர்டிபிகேட் கிடைச்சிரும்.